வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 3 எனும் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான தலைப்பு சைனோசைட்டிஸ். இதை பற்றி நம்முடன் உரையாடுவதற்கு ப்ரொஃபசர் டாக்டர் இளங்கோவன், MSDLO, ENT surgeon. He has experience of over 30 years in ENT field and he is an HOD in ENT department, ACS Medical College and Hospital, Chennai. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார், நிகழ்ச்சி தொடங்கலாமா? தொடங்கலாம், கேட்கலாம். சார், முதல் கேள்வி, சைனோசைட்டிஸ் அப்படின்னா என்ன சார்? Sinusitis. Sinusitis is the inflammation of all the or any one of the paranasal sinuses. மூக்குக்கு பக்கத்துல நமக்கு எலும்புகள் இருக்கு முகத்துல, மூக்கை சுற்றி நெற்றி, ஓவர் தி ஃபேஸ், முகம், ஸ்பீனாய்டுன்ற போன் பின்னாடி மூக்குக்கு பின்புறம், எத்மாய்ட் போன். இந்த போன்ஸுக்கு இந்த எலும்புகளுக்குள்ள வெற்று அறை இருக்கின்றது, காலி இடங்கள். The spaces within the bone is hollow and it has a number of mucosal glands. இவைகளை சைனஸ் என்று கூறுவோம். இந்த சைனஸ் குள்ள போயிட்டு கிருமிகளோ அல்லது வைரஸ் கிருமிகளோ அல்லது பாக்டீரியா கிருமிகளோ போயிட்டாக்க அதில் உள்ள மியூகோசா வீங்கி போயிட்டு அதனுடைய துவாரங்கள் அடைப்பு ஏற்பட்டு விடும். யூஸ்வலி அந்த செக்ரீஷன்ஸ், அது சுரக்கக்கூடிய சுரப்பிகள் சுரந்து மூக்கினுள் உள்ள தொண்டை வழியாக உள்ளே சென்று விடும். இந்த துவாரங்கள் அடைப்பு ஏற்பட்டால் செக்ரீஷன்ஸ் தேங்கிவிடும். சைனஸஸ்குள்ளே செக்ரீஷன்ஸ் தேங்கி அது that forms a good culture media for the viruses and bacteria to grow, resulting in infection. When the sinuses gets infected, it is called sinusitis. அடுத்த கேள்வி, சைனோசைட்டிஸ் என்ன காரணத்தால வருது சார்? காமன் கோல்டு. யூஸ்வலா எல்லாரும் சொல்லுவாங்க, தடுமை பிடிச்சிக்கிச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு 3 நாளைக்கு, 2 நாள் 3 நாளா அப்படின்னும் பொழுது இது மூக்க மட்டும் பாதிக்கும். இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா the lining mucosa of the nose and sinuses continues. மூக்குக்கும் சைனஸ்க்கும் இந்த மியூக்கஸ் மெம்பரேன் கண்டினியூ ஆயிட்டு the infection from the nose, மூக்கிலிருந்து சைனஸ்குள்ள போயிடும். சைனஸ் பாதிப்பு ஏற்பட்டால் ஆரம்பிக்கும் பொழுது மூக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படும். போக போக அதை நம்ம வைத்தியம் பண்ணாட்டி போனாக்கா சைனஸுக்குள்ள போயிட்டு சைனசைட்டிஸ் வரும். பாக்டீரியா மேபி தேர் இஸ். முதல்ல வைரஸ், காமன் கோல்டு, அதை இட் இஸ் அதர்வைஸ் கால்டு கொரைசா வைரஸ். இட் இஸ் a self limiting disease. 2-3 நாட்களுக்குள் அவை சரியாக வேண்டும். மருந்து கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டி சரி, 3 இருந்து 5 நாளைக்குள்ள சரியாயிடணும். அப்படி சரியாகவில்லை என்றால் பாக்டீரியா கிருமிகள் போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். சீழ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணாட்டி போனா சைனசைட்டிஸ் ரொம்ப அதிகமா போயிடும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆல்சோ கேன் காஸ் சைனசைட்டிஸ். அலர்ஜி தரக்கூடிய பவுடர், ஃபேஸ் பவுடர், பெர்ஃப்யூம்ஸ், இவைகளெல்லாம் கூட சைனசைட்டிஸ்க்கு வரக்கூடியதுக்கான ஒரு ரீசன்ஸ். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் தொடரலாம். Hi all, I am Ravi Shankar. I am alumni of this college. I joined BPT in this college in
1999. I studied up to 2003. Today, in 2024, I came back to deliver a lecture on kinesiology taping. So, from 1999, after 25 years, I came back to my college. So there, previously, it is a budding institution. In that institution, we have a meager facilities. But now I can able to see drastic changes, right from advanced laser, mobilization table, EMG, biofeedback, virtual reality, and treadmill. All advanced equipments I can able to see. Really, I feel the physiotherapy students of this college are really gifted, and they are going to come out as a well exposed students, and definitely they can come up with the flying colors. I extend my warm greetings to the principal and also especially to Dr. Mohan sir, and also I extend my wishes to the future physiotherapists. Thanks to the whole team who organized today's workshop. I pray the Almighty to all should get well by this college students. Wish you all the best. Thank you for the 2-day workshop which was held on the basis of kinesiology taping for musculoskeletal conditions. It was very useful for us, and we learned a lot of new techniques and the basics of taping. And thank you for the speaker who enlightened his knowledge and got many brilliant ideas for pain and for taping. Thank you. அடுத்த கேள்வி, சைனசைட்டிஸோட அறிகுறிகள் என்னென்ன சார்? On exposure to the irritant, perfumes, powder, or if we contract infection from others, மற்றவங்கள்ட்ட இருந்து நமக்கு கோல்டு நமக்கு பரவுது அப்படின்னாக்க மூக்கு அடைப்பு ஏற்படும், தும்மல் வரும், நெற்றியில வலி, மூக்குல சளி கொட்டுறது, மூக்கின் பின்புறம் சளி கொட்டுதல், இருமல், ஜுரம், அது ஃபீவர், இவைகளெல்லாம் சைனஸ்க்கான அறிகுறிகள். மெயினா தலைபாரம் அண்ட் தலைவலி அதிகமாக இருக்கும், கண்ணை சுற்றி கண்ணுக்கு பின்புறம். அடுத்த கேள்வி, அக்யூட் அண்ட் கிரானிக் சைனசைட்டிஸோட வேறுபாடுகள் என்னென்ன சார்? எஸ், அக்யூட் சைனசைட்டிஸ் ஒரு 4 வாரங்களுக்குள் இவை சரியாகிவிட்டால், இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடுச்சுன்னா இட் இஸ் அக்யூட். இஃப் இட் எக்ஸ்டெண்ட்ஸ் பியாண்ட் 4 வாரத்துக்கு மேலாக தள்ளி போனா இட் கோஸ் இன்டு கிரானிசிட்டி. ஸோ இது 4 வாரங்களுக்குள்ள எதுன்னா, இனிஷியலா வைரல் இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குது, அது 3 to 5 நாட்களுக்குள் அது சரியாகிவிடும். அப்படி சரியாக விட்டால் பாக்டீரியா இன்வைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், பிகாஸ் ஆஃப் லோவர் இம்யூனிட்டி டு த லோக்கல் ரீஜன். அப்போ சரியானபடி மருந்து மாத்திரைகள் கொடுத்து அது சரி செய்யவில்லை என்றால் சைனஸ்குள்ள போயிட்டு சைனஸ் தொந்தரவுகள் நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். 4 வாரங்களுக்குள் இருந்தால் அது அக்யூட் என்று கூறுகின்றோம். 4 வாரங்களுக்கு மேல் சென்றால் கிரானிக் சைனசைட்டிஸ் என்று பொருள். அடுத்த கேள்வி சார், சைனசைட்டிஸை எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க சார்? பேஷண்ட் சொல்ற இந்த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. மூக்கடைப்பு, மூக்குல சளி கொண்டுது, மூச்சு விட முடியல, வாசனை குறைஞ்சு போச்சு, தலைவலி இருக்கு, எப்பவுமே பாரமா இருக்கு, டயர்ட்னஸ் இருக்கு, என்னால எதுவும் வேலை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற போது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் சைனசைட்டிஸ். இதை வச்சு நம்ம கிளினிக்கலா டயக்னோஸ் பண்றோம். பிறகு எண்டோஸ்கோப் மூலம், நம்ம ஓபிடிலே எண்டோஸ்கோப் இருக்கு, மூக்குல டீகன்ஜஸ்டன் வச்சுட்டு எண்டோஸ்கோப் போட்டு பார்க்க வேண்டும். இந்த சைனசஸ் அனைத்து சைனசஸ்மே மேக்ஸிலரி, ஃப்ரான்டல், எத்மாய்ட் அண்ட் ஸ்பினாய்ட் சைனஸ் எல்லாமே சுரப்பிகள், எல்லா சுரப்பிகளும் சுரந்து எல்லாமே மூக்கு உள்ள வருது. ஸோ நம்ம எண்டோஸ்கோப் போட்டு பார்க்கும் பொழுது
எந்த சைனஸ்ல இருந்து தொந்தரவு இருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சீடை பார்க்க முடியும். மிடில் மியேட்டஸ் அப்படின்ற இடத்துல இருந்து அந்த சீடு வர்ற இடத்தை பொறுத்து நம்ம எந்த சைனஸ் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அடுத்தபடியாக நம்ம வந்து எக்ஸ்ரே ஆஃப் தி பாராநேசல் சைனசஸ். எக்ஸ்ரே எடுத்தோம்னா ஒரு கிளவுடி அப்பியரன்ஸ் ஆஃப் த சைனசஸ். நார்மலா வந்து பிளாக்கா இருக்கும், ஏர் ஷேடோ உள்ளது நார்மல். கிளவுடி அப்பியரன்ஸ் ஆர் ஹேசினஸ் இருந்தா சைனசைட்டிஸ், சைனசஸ் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அடுத்தபடியாக இன்னும் துல்லியமாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிடி ஸ்கேன் ஆஃப் தி பாராநேசல் சைனசஸ் எடுத்தாக்க எந்த சைனஸ் பர்டிகுலர் எத்மாய்ட் சைனஸா, ஸ்பீனாய்டா, மேக்ஸிலரியா, ஃப்ரான்டலா அப்படிங்கறத துல்லியமா நம்ம கண்டுபிடிக்க முடியும்.